நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். கையவு தலையில சொல்லுவோம். இந்த ஜலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டால் ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், தண்ணியை ஜெபம் பண்ணி என்ன செய்கிறோம், தெளிக்கிறோம். சுத்தமான ஜலம் தெளிப்பேன், அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் செய்கிறோம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது கர்த்தருடைய வேத வசனம், நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, இது ரெண்டுத்துக்கும் ஒப்பனையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, அங்கே எல்லா விதமான அசுத்தங்களையும் நீக்கி நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்போ முதலாவது கர்த்தர் சபைக்கு வந்த உடனே நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சுத்தமாக்குறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு மீட்கப்பட்ட மனிதனின் வாழ்க்கை. நல்ல கவனிங்க. மீட்கப்பட்ட மனிதனின் வாழ்க்கை வல்லமையானது. அல்லேலூயா. அப்போ மீட்கப்பட்ட மனிதன், மனம் திரும்புகிற மனுஷன் நீங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அப்படியே நீங்கள் வசனத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களை அந்த வசனத்தோடு கம்பேர் பண்ணுங்கள். பார்க்கும்போது 26வது வசனத்தில் கர்த்தர் செய்கிற வேலையை பாருங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. பாருங்க, ஃபர்ஸ்ட் எதை சேஞ்ச் பண்ணுறாருன்னா, நம்ம இருதயத்தை கர்த்தர் ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். உங்கள் இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. நல்லா கவனிங்க. மனம் திரும்புகிற ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் செய்கிற வேலை என்ன வேலை தெரியுமா? பழைய இருதயம் இருக்காது. கையை தலையில் சொல்லுவோம். பழைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பழைய இருதயத்தை அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போடுற மாதிரி பழைய இருதயத்தை எடுத்து போட்டுடுறாரு. பழைய இருதயத்தை எடுத்து போட்டவங்க தான் முழுசாக ரட்சிக்கப்பட்டவங்க. நல்ல கைத்தட்டுங்க. யாருக்கெல்லாம் பழைய மனசு இருக்குது, இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் ரட்சிப்புக்கு, மனம் திரும்புதலுக்கு இன்னும் கடந்து வரணும். எப்போ நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வரீங்களோ, நல்ல கவனிங்க, மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் தான் மீட்புக்குரிய முதல் படி. நீங்கள் எப்போ ரட்சிப்புக்கு முதல் படி எடுத்து வைக்கிறீங்கன்னா, என் வாழ்க்கையில் என் ஃபுல் மனசையும் நான் மாறி இந்த பழைய மனசெலாம் எடுத்து போட்டுட்டு ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல நான் வாழ என் ஆண்டவர்கிட்ட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் ரிப்பன்டன்ஸ். உங்கள் மனசு புதிதாய் மாறுகிறது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி அப்படியே செங்கல்பட்டு பக்கம் போயிருந்தீங்க, ஆனால் நீங்கள் போக வேண்டிய இடம் காஞ்சிபுரம். ஜாலியாக போயிட்டே இருக்கீங்க, நான் காஞ்சிபுரம் போகிறேன். ஆனால் எங்கே போகிறீங்க? செங்கல்பட்டு போகிறீங்க. சடன்லி கண்டக்டர் சொல்கிறாரு, செங்கல்பட்டு அப்படின்னு. அடடா, நான் எங்கே போகணும்? நான் செங்கல்பட்டு போயிட்டு அப்படி இல்லை. ஸ்டாப். நான் தவறான திசையில் போய்கொண்டு இருக்கிறேன், தவறான வாழ்க்கையில் போய்கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை மாறணும். ஐயா நிறுத்துங்க. நான் போக வேண்டியது காஞ்சிபுரத்துக்கு, ஆனால் இப்போ செங்கல்பட்டுக்கு போயிட்டு இருக்கிற. நிறுத்துங்க. என் வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் தேவை என்று சொல்லி நின்று அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே ஒரு ரிப்பன்டன்ஸ். ஆமென். உன் வாழ்க்கையில் ஒரு திரும்புதல் இருக்குது பாருங்க, அதுதான் மனம் திரும்புதல். நீ போய்கிட்டு இருக்கிற உலக போக்கான வாழ்க்கை, உலக சிந்தை, பாவ சிந்தை, உலக மக்களோடு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, இனி நான் இயேசுவின் பின்னே இயேசுவோடு கூட பயணம் செய்வதற்கு ஒரு சபையில் ஐக்கியமாய், அங்கமாய், மகனாய், மகளாய் கர்த்தர் கனெக்ட் பண்ணி
சத்தியத்தை கொடுத்து என்னை நடத்துவதற்கு என்னை திருப்பி விட்டார் பாருங்க. அந்த வழியிலே கடந்து செல்வதே மனம் திரும்புதல். அல்லேலூயா. சவுல் சொல்கிறார், சவுலில் நீங்கள் சவுலை குறித்து வாசிப்பீங்கன்னா அவனுக்கு அந்த நாளிலே வேற இருதயத்தை கத்தர் கொடுத்தாராம். எப்படிப்பட்ட இருதயத்தை கத்தர் கொடுத்தா? வேற இருதயம். மனம் திரும்புதல் முதல்ல வரணுங்க. மனம் திரும்புதல் வந்தவருக்கு கத்தர் செய்கிற ஒரு காரியம் வேற இருதயம். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, வேற இருதயம். 1 சாமுவேல் அந்த இதை வச்சுக்கோங்க, அப்படியே எசேக்கியேல் 36 வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் எல்லாரும் எடுத்துக்கொள்ளாமா? பைபிள் வச்சுருக்கிறவங்க தயவுசெய்து திருப்புங்க. அந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். என்னவா? வேறு மனுஷனாவாய். எப்போ ஆவியானவர் உன் மேலே வராரோ நீ யாருங்க? நீ யாரு? நீ இருக்கிற மனுஷி கிடையாது, இருக்கிற மனுஷன் கிடையாது. எப்போ சர்ச்சுக்கு வரீங்களோ, எப்போ ஆண்டவருக்குள்ளே வரீங்களோ, பழைய மனுஷன் மாதிரியே வாழற வாழ்க்கை இருந்ததுன்னா உங்களுக்குள்ள மாற்றம் கிடையாது. அப்போ வசனம் வந்த உடனே என் வாழ்க்கையில் ஒரு நடைமுறையில் ஒரு மாற்றம் வரணும். 3 வித மாற்றங்களை நான் சொல்ல போகிறேன் இதுக்கு அடுத்து. நல்ல கவனிங்க. அப்போ இங்கே வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அவன் வேறு மனுஷனாய் மாறினான். அப்போ வேறு மனுஷனாய் நீ மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். கையை தலையில சொல்லுவோம். என்ன கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? எப்போ ஆண்டவர்கிட்ட வரீங்களோ உங்களுக்கு கர்த்தர் செய்கிற முதல் வேலை, நீ மனம் திரும்பும் பொழுது தேவன் உனக்குள்ளே செய்கிற கிரியை என்ன தெரியுமா? உன் மனசை மாற்றுவார். உனக்கு வேற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். வேற இருதயம் வந்த உடனே வேற சுபாவம் வந்துடும். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவ. ஆண்டவருக்காக வாழணும்னு நினைப்ப, அன்பாக இருக்கணும்னு நினைப்ப, மன்னிக்கணும்னு நினைப்ப, கீழ்ப்படியணும்னு நினைப்ப, விட்டு கொடுக்கணும்னு நினைப்ப, கர்த்தருக்காக சாட்சியாக நிற்பாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி மோசமான மனுஷனாக இருந்த அவனுடைய வாழ்க்கை வேற இருதயமாய் கர்த்தர் மாற்றி ஒரு புது மனுஷனாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ வந்துருங்க எசேக்கியேல் 36க்கு வந்துருங்க. எசேக்கியேல் 36ல் கர்த்தர் என்ன செய்கிறாரு? 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். என்னவா? சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் மனம் திரும்பி சபைக்குள்ளே வரும்போது மீண்டும் பேசிக்கிலேருந்தே உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். உன் இருதயம் மனப்பூர்வமாக மாறி, ஏசப்பா இது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேன், உலக மகனாக வாழ்ந்துட்டேன், இனிமேல் உம்முடைய பிள்ளையாக வாழ போகிறேன்ப்பா, இந்த பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தம்மா நீ கதறி அழுது ஒப்பு கொடுக்கும்போது முதல்ல கர்த்தர் செய்கிற வேலை உன் ஹார்ட்டை மாற்றுறார், அப்புறம் ரூட்டை மாற்றுறார். ஆமென். ஃபஸ்ட்டு எதை மாற்றுறாரு? ஹார்ட்டு. அப்புறம் சொல்லுங்கள், நான் சர்ச்சுக்கு வந்தோம், என் ஹார்ட்டும் மாறலை, என் ரூட்டும் மாறலை. நல்ல கவனிங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஹார்ட்டும் மாறலை, ரூட்டும் மாறலை. இது ரெண்டும் மாறாமல் இருந்தால் கோர்ட்டு. நல்லா கவனிங்க. ஆனால் என் ஹார்ட்டு மாறிடுச்சு, என் ரூட்டு மாறிடுச்சு, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னா கர்த்தர் செய்கிற கிரியை உங்களுக்கு அடுத்து நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆமென். அடுத்து பிரசங்கத்தை கவனிங்க. உங்கள் மைண்டு எங்கேயும் போகக்கூடாது, அலாட்டாக இருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே வாசித்து பாருங்கள். 27ஆம் வசனத்தில் நம்ம இருதயம் மாறின உடனே முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சபைக்கு கொண்டு வந்து நம்மளை சுத்தப்படுத்துகிறாரு. அடுத்து செய்கிற வேலை இருதயத்தை மாத்துறாரு. 3வது 27ல் வாசித்து பாருங்களேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. 3வது செய்கிற வேலை என்ன? 3வது உங்கள் உள்ளத்தில்
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுக்குறாரு. ஆமென். நிறைய பேர் வந்ததுமே அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்லுவீங்க. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சுத்தம், ரெண்டாவது ஹார்ட் சேஞ்சு, மூணாவது ஹோலி ஸ்பிரிட்டு. மூணாவதாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? உன் இருதயம் மாறின உடனே அந்த இருதயம்லாம் சுத்தப்படுத்துறார். ஏன்னா உனக்குள்ள வருகிறவர் மிகப்பெரிய பரிசுத்த ஆவியானவர். உன் இருதயத்தில் வரக்கூடிய ஆவியானவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஹோலி ஸ்பிரிட். உனக்குள்ள வர்றதுக்குள்ள உன் இருதயத்தை மாத்துறார். அதுக்கப்புறமா உனக்குள்ளே வருகிறா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்து வாசிப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய வைக்க போறார்? உங்களை உனக்குள்ள ஆவியானவரை கொடுத்து அவருடைய வசனத்தின்படி உங்களை கீழ்ப்படியே செய்ய வைக்க போகிறார். சபைக்கு கொண்டு வர்றதுக்கு காரணமே எதுக்காக சர்ச்சுக்கு கொண்டு வராருங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்னு மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதலை முதல்ல சொல்லி கொடுக்குறார். உங்களுக்கு உங்கள் இருதயத்தை மாத்துறார். உங்கள் உள்ளத்துக்குள்ள ஆவியானவரை கொடுக்குறார். வாரம் போதனையை கொடுக்குறார், சத்தியத்தை கொடுக்குறார், புத்திமதியை சொல்லி கொடுக்குறார். அப்படி கேட்டு கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது என்ன நடக்குது? நீங்கள் வாசித்து பாருங்கள். 28 வாசிங்களேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, மறுபடியும் சொல்றாரு, உங்க அசுத்தத்தெல்லாம் நீக்குவேன். உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல். நல்லா கவனிங்க. ஏன் பஞ்சம் வருது கவனிங்க. உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து. கோதுமை என்ன பண்ணுவாராம்? கோதுமைன்னா உங்களுக்கு தேவையான ஆகாரம். கோதுமைன்னு மட்டும் நினைக்காதீங்க. விலை உயர்ந்த பொன்னி அரிசி கூட கர்த்தர் அனுப்புவார். கோதுமை வரும் உங்கள் வீட்டில், மூட்டையாக அரிசி வரும், பருப்பு வரும், எண்ணெய் வரும். திடீர்னு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. வந்தாங்களா? வரல? வருவாங்க. கை தட்டுங்க. ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், விருந்தாளிங்க வெறும் கையோடு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஆசீர்வாதத்தோடு வருவாங்க. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இனி பாருங்க, எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கிற எதிர்நோக்கி பாருங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமேன்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்தி. அப்போ வேத வசனம் சொல்லுது, உங்கள் அசுத்தங்களை நீக்கி. எப்போ நம்ம மேலே இருக்கிற அசுத்தம்லாம் நீங்குதோ ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இது நிச்சயம், இது உண்மை, இது சத்தியம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கீழே வாசிக்கிறோம். கோதுமையை உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை என்ன பண்ணுவாராம்? அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு. ஆமென். சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட கையேந்தாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? வாசிங்க. விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 31. அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளை நினைத்து உங்கள் அக்கிரமங்களை நிமித்தமும் உங்கள் அருவருப்பு நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். அப்படியே நினைச்சு ஐயோ என் ஆண்டவரை இப்படி துக்கப்படுத்திட்டேனே, ஐயோ பொல்லாத மார்க்கம். நல்ல கவனி. பொல்லாத மார்க்கம்னா என்ன? அவங்க சினிமாவுக்கு போகிறாங்க, நானும் சினிமாவுக்கு போகணும். அவங்க பாவத்துக்கு போகிறாங்க, நானும் பாவத்துக்கு போகணும். அவங்க அசுத்தத்தை செய்கிறாங்க, நானும் அசுத்தத்தை செய்யணும். ஊர் உலகத்தை பார்த்து வாழ கர்த்தர் நம்ம சபைக்கு அழைக்கலை. வேத வசனத்தின்படி வாழ கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். பொல்லாத மார்க்கத்தை, ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து வாழறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. இந்த வேத வசனத்தை கொடுத்து இதை பார்த்து தான் நமக்கு ரூட்டை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் என்ன சத்தியத்தை கொடுக்குறீங்க? வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்பொழுது பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரிகளை நினச்சி நீங்களே என்ன பண்ணுவீங்க? ஏன்டா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறோம்? நான் ஆண்டவருக்குள்ளே நான் வாழறேனே, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், திருவிருந்து எடுக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் இதை செய்யக்கூடாது, இதை நினைக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாதுன்னு உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே கர்த்தர் தருவா. அடுத்து என்ன பார்க்குறோம்?
32. நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். உங்க வழிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் வழிக என்ன பண்ணுங்க? 37வது வசனத்துக்கு வாங்க. அப்படி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கையை தலையில சொல்லுவோம். நம்ம சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நல்ல நன்மைகளை தருவா. நல்ல ஜெபிங்க. முதல்ல வருவீங்க, பரிசுத்தமாக்குவார், இருதயத்தை மாற்றுவார், ஆவியை உங்களுக்குள்ளே கொடுப்பார், வசனத்தை கொடுப்பார். அது கீழெல்லாம் ஒவ்வொரு வசனமாக வாய்ச்சா நமக்கு நேரம் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ கர்த்தர் உங்களை பாழானதெல்லாம் கட்டி எழுப்புவாராம். நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 35, 36 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா, எதெல்லாம் உங்கள் குடும்பம் பாழாக போச்சோ, எதெல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்து போனீங்களோ, பிள்ளைங்க பாழாயிட்டாங்களா, கணவர் பாழாயிட்டாரா, மனைவி பாழாயிட்டாங்களா, குடும்பம் இனி கட்டி எழுப்பவே முடியாது, ஐயோ சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா, கர்த்தர் தூக்கி நிறுத்திடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாஸ்டர், இனிமேல் எங்கள் வீட்டுக்காரர் கூட நான் பேச மாட்டேன் பாஸ்டர். ஐயோயோ, அவர் செஞ்சதை என்னால் மன்னிக்கவே முடியாது. ஐயோ, என் மனைவி செஞ்சதை மன்னிக்கவே முடியாது. என் பிள்ளைங்க செஞ்சதை என்னால் மன்னிக்க முடியாது. இனி அவங்களோட நான் பேச மாட்டேன், பழக மாட்டேன், பாழா போச்சு, விட்டுடுங்க பாஸ்டர்ன்னு சொன்னால் கூட கர்த்தரால் அதை சரி செய்ய அவர் ஒருவரால் முடியும். கைத்தட்டுங்க, அவர் ஒருவரால் முடியும். எப்போ நீங்கள் உங்கள் வழியை, வாழ்க்கையை விட்டு சரியான வழியில் சூஸ் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாக ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும்போது கர்த்தர் அதை செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம். இப்போ யோவேல் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. அருமையான சம்பவங்களை அங்கே நம்ம பார்க்குறோம். யோவேல் பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு வசனம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியலனா நீங்கள் அதை பார்த்து கவனமாக எடுக்குங்க. பைபிள் திருப்புங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம். யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 10வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமை வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. 12 திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதுளை பேரீச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போகின. சந்தோஷம் மனுபுத்திரை விட்டு ஒழிந்து போயிற்று. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இந்த வசனம் மாதிரி தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? இது போல தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதே 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கைத்தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தமா. தூங்குறவங்க எல்லாம் எழுந்துக்கிட்டோம். அங்கே என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் ஒன்று ஒன்று வதங்கி போச்சு, பலன் குறுகி போச்சு, மாதுளம் செடி போச்சு, திராட்சை செடி போச்சு, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கலை, உன் குடும்பத்தில் சண்டை, பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போச்சு, குடும்பத்தில் நிம்மதி போச்சு, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, கணவன் சரியில்லை, வேலை சரியில்லை, எதுவுமே சரியில்லை, டோட்டல் டேமேஜ், சந்தோஷமே ஒழிந்து போச்சு. இதுதான் பாஸ்டர் என் நிலைமை. ஹலோ, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குதா? கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஃபார்முலா, மகனே 12ஆம் வசனத்தை கவனிங்க. 2:12 யோவேல் 2:12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். நல்ல கவனிங்க. உங்க வழி கர்த்தருக்கு தெரியும்.
ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் செய்கிற காரியம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. வாலிப பிள்ளைகளுக்கு மறுபடியும் நம்ம சபையில் வாலிப பிள்ளைகளை எச்சரிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை முக்கியம், அதை விட சபையின் பேர் முக்கியம், ஆண்டவருடைய பேர் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக சூஸ் பண்ணணும். அதை செஞ்சால் தேசமே வாடி வதங்கி சந்தோஷத்தெல்லாம் இழந்து நிற்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் தேசத்துக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. தேசமே பயப்படாதே, தேசமே உங்கள் பேரை போட்டுக்குங்க, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கைதட்டி சோத்திரம் பண்ணுங்க. 24 கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். கையோ தலையில் சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன வாசித்தோம்? திராட்சை செடி வதங்கி 1:12 அத்தி மரம் சாரம் இல்லை, மாதுளை இல்லை, கிச்சிலி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் எப்போ நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அழுது ஜெபிக்கிறீங்களோ என்ன ஆசீர்வாதம் பாருங்க. 24 வாசிங்க. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் வருஷங்களின் விலை. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க மனம் மாறணும். நான் அனுப்பின சிச்சைக்குரிய காரியங்கள் உன்னை வேதனைப்படுத்தி எப்படியாவது என்னை கொண்டு வந்துடணும், நீ பொல்லாத வழியை விட்டு திரும்பணும், நான் உனக்கு அனுப்பின காரியம். அது எல்லாவற்றிலிருந்தும் அதெல்லாம் நான் ஓட்டிடுவேன். அடுத்து என்ன சொல்றாரு? உன் வருஷங்கள் எதெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எதெல்லாம் இழந்தையோ கர்த்தர் உனக்கு திரும்ப தருவாராம். நீ எதெல்லாம் இழந்து நிற்கிறியோ பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், நீ அழுது உபவாசம் பண்ணி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா நீ எதெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் திரும்ப தருவா. இழந்து போன உன் மகன் திரும்ப வருவான். கைத்தட்டுங்க. இழந்து போன உன் மனைவி திரும்ப வருவாள். உறவு புதுப்பிக்கப்படும். உன் கணவர் திரும்ப வருவா, புதுப்பிக்கப்படும். உன் பிள்ளைங்க உன்னை தேடி வருவாங்க, திரும்ப புதுப்பிக்கப்படும். உன் அக்கா போயிட்டா திரும்ப வருவா, அந்த உறவு புதுப்பிக்கப்படும். உன் நன்மை திரும்பி போச்சு, நல்ல கவனி, மறுபடியும் திரும்பி வரும். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நீ இழந்த எல்லாவற்றையும், பொருளாதாரம், ஆசீர்வாதம், யோபு எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் கர்த்தர் 2 மடங்கு கொடுத்தது போல உனக்கு தரப்போறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இழந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இன்னைக்கு அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிங்க. சத்தம் கேட்கலையே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நான் மனம் திரும்புகிறேன். ஜெபிங்க ஜெபிங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண அப்பப்போவே ஆண்டவர் உடனே ஃபைலை எடுப்பார். பரலோகத்தில் ஃபைலை எடுக்கிறார், பழைய ஃபைலை எடுக்கிறார், உன் கணவருடைய ஃபைலை எடுக்கிறார், உன் மகனுடைய ஃபைலை எடுக்கிறார், உன் மனைவியுடைய ஃபைலை எடுக்கிறார். நீ இழந்து போன ஃபைலை கர்த்தர் எடுக்கிறார். ஓ, என் மகளுக்கு இதை செய்யணும், என் மகளுக்கு என் மகனுக்கு இதை செய்யணும்னு கர்த்தர் அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் வேகமாக 15ஆம் அதிகாரம் 11 நம்ம வாசிக்கும் பொழுது நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? தூங்குறவங்களா ஒரு அலையிலே சொல்லுங்க. எங்கே இருந்தோ அப்படி சலசலப்பு வருது. சரி, லூக்கா 15:11 வாசிக்கும் பொழுது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்க கெட்ட குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்ப தகப்பனுடைய உறவை, ஜெபத்தை, அப்பாவுடைய ஐக்கியத்தை, ஆண்டவருடைய அன்பை இழந்து போனானோ, கவனிங்க, கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருந்திருப்பான். ஆண்டவருடைய அன்பை இழந்து போகிறவங்க, ஆண்டவருடைய சபையின் உறவை, ஊழியக்காரருடைய உறவை, கர்த்தருடைய உறவை இழந்து போகிறவங்க கொஞ்ச நாளைக்கு பணம் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. அதை தான் அந்த வேதம் சொல்லுகிறது. அவங்க எப்படி இருந்தாங்க? அவன் 12ஆம் வசனத்தில் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 13 சில நாளைக்கு பின்பு என்ன நடந்தது?
சில நாளைக்கு பின்பு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்க எப்படி ஜீவனம் பண்ணான்? அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஃபர்ஸ்ட் அழித்து போட்டான். அண்டர்லைன் பண்ணுங்க. அழிவு ஆரம்பிச்சிருச்சு, அழித்து போட்டான். நம்பர் 2 14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அண்டர்லைன் பண்ணுங்க. பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் ஸ்டார்ட். அடுத்து அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அதை அப்படியே கோடு போடுங்க, குறைவுபட தொடங்கினான். அடுத்து அந்த தேசத்து கொடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தேடி வருவாங்க, அல்லது நீ அவங்கள தேடி போவ. யாரெல்லாம் இந்த காரியத்தை பண்ணுறீங்களோ, ஹலோ, கெட்ட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தேடி போனாலும் அல்லது அவங்க உங்களை தேடி வந்தாலும் இந்த 3வது 4வது கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க ஐயா. ஹலோ, கீழே வாசிங்க. 15 அந்த தேசத்து கொடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். போய் தப்பான இடத்துல போய் சேர்ந்துட்டான், ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். கோடு போட்டுக்குங்க. எங்க போயிட்டான்? கடைசியில் பன்னி மேய்க்கிற இடத்துக்கு போயிட்டான். அடுத்து அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். இப்ப பன்னி சாப்பிட்றது அவனுக்கு ஆசை வந்துருச்சு. நானும் தருணும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு சூழ்நிலையில், ஒரு காரியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா கவனிங்க. சும்மா அப்படி நம்ம விளையாட்டாக போகிறோம். நான் கடைக்கெல்லாம் வருவேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டேன், சுண்டல் தான் சாப்பிடுவேன். சுண்டல் சாப்பிடணும்னு போனால் கடைசியில் என்னவே குடிச்சிருவோம். நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். பன்றிகள் சாப்பிட்றது மேலேயே கவனமாக போயிட்டான். நல்லா கவனிங்க. 17வது வசனத்தில் ஒரு காரியம் அவனுக்கு நடக்குதுங்க. இன்னைக்கு பிரசங்கம் மாதிரி அவனுக்கு ஒரு மைண்டில் ஒரு வெளிப்பாடு கத்தர் கொடுத்தா. என்ன நடக்குது? அவனுக்கு புத்தி தெளிந்த போது. நல்லா கைத்தட்டுங்க. என்ன தெளிஞ்சிச்சு? சபைக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? நம்ம புத்தி தெளிவதற்காக தான் வருகிறோம். புத்தி தெளிந்தது. அடுத்து என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, புத்தி தெளிஞ்ச உடனே நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்பா கிட்ட வந்தான், எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சான், அப்பாவை கட்டி பிடிச்சிட்டான். என்னென்னலாம் மாறிச்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கையை தலையில் சொல்லுவோம். ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு அதான் பண்ண முடியும். சொல்லுங்கள், என்னென்னலாம் மாறிச்சு? என்னென்னலாம் மாறிச்சு சொல்லுங்கள். இடம் மாறினது. ஆமென். ஃபஸ்ட்டு எதை மாறிச்சு? அவன் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான்? இப்போ புத்தி தெளிஞ்சு அப்பா கிட்ட அவன் அப்படியே டேர்ன் பண்ணி ஆண்டவர்கிட்ட வரும்போது, அப்பா தான் ஆண்டவர் அப்படி நினச்சிங்க, ஆண்டவருடைய சமூகம் அப்படி நினச்சிக்கங்க. அப்போ அவன் டேர்ன் பண்ணி வரும்போது ஃபஸ்ட்டு மாறுறது என்ன தெரியுமா? இடம் மாறுகிறது. கைகளவு தலையில் சொல்லுவோம். 2வது என்ன மாறுது? ட்ரெஸ் மாறுகிறது, ஆடை மாறுகிறது. உன் ட்ரெஸ் எல்லாம் கத்தர் மாற்றுவார். 3வது என்ன மாறுகிறது? ஆகாரம் மாறுகிறது. இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டா? இப்போ அப்பா வீட்டில் என்ன சாப்பிட போகிறான் சொல்லுங்க? கொழுத்த கன்று. சிக்கன் இல்லை பிரதர், பீஃப் பிரியாணி, கொழுத்த கன்று. அடுத்து என்ன? அதிகாரம் மாறுகிறது. அங்கே வேற ஒருத்தன் அதிகாரம் செலுத்தினா, டேய் பண்ணியெல்லாம் கட்டினியா, பண்ணிக்கு தவிடு போட்டியா, இதை பண்ணியா, அதை பெருக்கணியா, கழுவுனியான். ஆனால் இப்போது அவன் வந்தவொடனே அவனுக்கே ஒரு அதிகாரம். கைத்தட்டுங்க. இதெல்லாம் இழந்து நின்னான், ஆனால் திரும்பவும் அப்பா அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. அடுத்தது ஐக்கியம் மாறுகிறது. பன்னியோட ஐக்கியமாக இருந்தான், பன்னி மேய்க்கிறவனோட ஐக்கியமாக இருந்தான். ஆனால் இப்போது பரிசுத்தமுள்ள அப்பாவோட ஐக்கியமாக இருக்கிறான். அவன் வீட்டு ஜனங்கள், அன்பான ஜனங்களோட ஐக்கியமாக இருக்கிறான். கைத்தட்டுங்க. சேஞ்ச் மாற்றம் வரப்போகுது. கைத்தட்டுங்க. மாற்றம் வரப்போகிறது, மாறப்போகிறது. இடம் மாறப்போகிறது, ஆடை மாறப்போகிறது, அதிகாரம் மாறப்போகிறது, ஐக்கியம் மாறப்போகிறது, உன் ஆகாரம் மாறப்போகிறது. இது வரைக்கும் நீங்கள் வேறு பாஸ்டர், என் குடும்பம் இப்படி இருக்குது, என் ட்ரெஸ் இப்படி இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, என் சூழ்நிலை இருக்குது. நான் சொல்கிறேன், மாறும். அல்லேலூயா. மாறப்போகுது. மாறும்னு சொல்கிறவங்களாம் கைகளுக்கு தலையில் சொல்லுவோம். அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே
ஆண்டவர் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா எப்படி இளையகுமாரன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அவன் அப்பா கிட்ட திரும்பி பிரசன்னத்துக்குள்ளே தேவ சமூகத்துக்குள்ளே ஆண்டவருடைய அன்புக்குள்ளே திரும்பி வரும்போது எல்லாம் மாறிடுச்சு. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையை மாறணும், என் கணவர் மாறணும். ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்கள், சத்தம் கேட்கலையே. என் பிள்ளைங்க மாறணும் ஆண்டவரே சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் அப்படி ஆமேன்னு செய்ய போகிறார். ஆண்டவரே மாறணும்ப்பா, மாறணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும், இடம் மாறிச்சு அப்பா, என் பிள்ளைகளுடைய இடம் மாறணும், அவங்க சேரக்கூடாத இடத்துல இருக்கிறாங்க, அந்த இடம் மாறணும் ஆண்டவரே. அப்போ அவன் ட்ரெஸ்ஸு மாறணும், அவன் ட்ரெஸ்ஸு கூட வித்தியாசமாக இருக்குது ஆண்டவரே, உலகத்து ட்ரெஸ்ஸு மாதிரி அணிகிறான் ஆண்டவரே. அப்பா அவன் தலைமுடி ட்ரெஸ்ஸு, அவன் தலைமுடியும் ட்ரெஸ்ஸும் வித்தியாசமாக இருக்குது ஆண்டவர். கம்மல் போடுறான் ஆண்டவர், மோசமான நிலைமையில் இருக்கிறான் ஆண்டவர், பண்ணி மேய்க்கிற மாதிரி இருக்கிறான். மாறணும் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினால அந்த ட்ரெஸ் எல்லாம் மாறணும். என் பிள்ளை ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணணும், ஒழுக்கமாக இருக்கணும், என் மகள் ஒழுக்கமாக இருக்கணும். கேட்க மாட்டேங்கிறா, என்னென்னமோ செய்கிறா ஆண்டவர். ஆடை மாறும், அல்லேலூயா. அதிகாரம் மாறப்போகிறது, ஐக்கியம் மாறப்போகிறது, ஆகாரம் மாறப்போகிறது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு பரிசுத்தமான உறவாக மாறப்போகுது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இத்தனை ஆசீர்வாதங்களும் மனம் திரும்பும் பொழுது 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1, சிந்தையிலே மாறுதல், சிந்தையிலே மாறுதல். 2வது இருதயத்திலே மாறுதல். 3வது நடத்தையிலே மாறுதல். இந்த 3 விதமான மாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறா. நீங்கள் எப்போ ஒப்பு கொடுக்குறீங்களோ எதில் மாறுதல்? போன வாரம் என்ன பார்த்தோம்? சிந்தையிலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் சிந்தையிலே மாறணும், ஒரு சிந்தையிலே ஒரு மாற்றம் ஏற்படணும். பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன், அவன் இது வரைக்கும் பிசாசு ஆவியினால் பிடிச்சி அப்படி அவனுக்குள்ள பல ஆயிரம் பிசாசு இருந்தது. ஆண்டவர் எல்லாம் துரத்தி அடித்து ஒரு புத்தி தெளிஞ்சு நல்ல மனுஷனாக உட்காந்து, ஆண்டவரே நான் உங்கள் கூடவே இருக்கணும்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், வேதத்தில் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அந்த அதிகாரம் முழுவதும் தெக்கப்போலி என்கிற இடத்துக்கு போய் அவன் ஊழியம் செய்தான். தெக்கப்போலின்னா 10 பட்டணத்தில் ஆண்டவருடைய அன்பை அறிவித்தான். கையவத்தையில் சொல்லுவோம். அல்ல, பிசாசு, இதுக்கு முன்னாடி பிசாசு பிடிச்சவன், அவன் சிந்தை மாறின உடனே கர்த்தருக்குள்ளே சாட்சியாக நின்னா. ஒரு முறை ஒட்டி வாக்கத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த போலீஸ் அதிகாரி, நாங்கள் போன உடனே இப்படி நின்னாங்க பாருங்கள், அப்படியே நின்னாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. கையை கிட்ட கொண்டு போகிறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வேறு போலீஸுன்னு சொல்லிட்டாங்க. நானே இருக்கிறது எப்படி இருக்கிறேன், ஒல்லி குச்சி மாதிரி இருக்கிறேன். போயிட்டு அவங்க முன்னாடி நின்று, ஆனாலும் எனக்குள்ளே ஒரு வைராக்கியம். கைகளை தட்டி ஒரு அபிஷேகத்தோடு போனேன், அப்படி போனேன். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த மகளுடைய எல்லா ஆவி சிந்தை மாறணும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே அப்படியே வாமிட்டு எடுக்கிறாங்க. பகுட்டியை கொண்டாந்து வச்சா கால் பகுட்டி அப்படியே வயிற்றுலேருந்து அப்படியே வாந்தி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே வாமிட்டு எடுக்கிறாங்க. ஜபம் பண்ண 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 வாமிட்டு எடுத்து சுருண்டு விழுந்தாங்க. அப்புறம் எழுந்தாங்க. சிந்தை மாறிச்சு, கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்கள் சிந்தை மாறணும். உங்கள் சிந்தையை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான் இல்லையா? லூக்கா 13:18 வருஷமாக கூனி. அவளுக்கு மைண்டெல்லாம் கூனி தான். ஆனால் கூனி ஆக்கினது வேற ஒரு ஆவி. ஆமென். இன்னைக்கு உங்களை கூணா மாற்றி இருக்கிறது வேற ஒரு ஆவி. உன் சிந்தையை கெடுத்து வச்சிருக்கிறது. அது ஜெபிக்க 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 சபையில் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மாற்றி போடுவா. இயேசு வந்தார், தொட்டார், ஜெபம் பண்ணார். அந்த அசு பலவீனப்படுத்த ஆவியை கடிந்து கொண்டார். இப்போ குனிஞ்சிருஞ்சவா நிமிர்ந்து நின்னா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உன் வாழ்க்கை நிமிர போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சிந்தையில் மாற்றம். இது வரைக்கும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நான் கடன்காரி, நீ ஏன் அறிக்கை செய்கிற, நான் கடங்காரி, நான் கடங்காரி, நான் கூனி, நான் கூனி. இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பயங்கர குடிகாரன். அவன் மனைவி சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் வரமாட்டார் சர்ச்சுக்கு, அவரை கூப்பிடாதீங்க. இல்லை நீ கூப்பிடுமா, அவர் வருவார். பாஸ்டர் சொன்னார். ஒரு சபையில் நடந்தது. அப்போ பாஸ்டர் 1 வாரம் முழுவதும் கணவருக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே அந்த மனுஷனை கொண்டு வாங்க,
பயங்கரமான மனிதன். வெளிநாட்டில் நடந்த சம்பவம். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், பார்க்குறதுக்கு ஆள் இப்படி இருப்பாங்க, அவங்கெல்லாம் உயரமாக இருப்பாங்க, இப்படி இருப்பார் அவர். ஆனால் மனைவி மட்டும் சபைக்கு வந்தாங்க. ஒரு வாரம் முழுதும் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார். ஜெபிக்க 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 கர்த்தர் கிருபையில் ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மாவும் வந்தாங்க, கூட கணவரும் வந்தார். அப்போ ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணார். இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரனை குடிக்க வைக்கிற பொல்லாத பிசாசே, இந்த மகனை விட்டு வெளியே போ அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த மனுஷன் வந்தார். பாஸ்டர், அப்போ நான் குடிக்கலையா? என்னை குடிக்க வைக்கிறது ஒரு பிசாசா? ஆமாம், உனக்குள்ள ஒரு அசுத்தாவி தான் உன் சிந்தையை மாற்றி அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. உன் சிந்தையை மாற்றி தப்பான காரியத்தை பார்க்குறதுக்கு கொண்டு போகுது. தப்பான காரியத்தை செல்ஃபோனில் தடவுறதுக்கு உன்னை கொண்டு போகுது. உன்னை தப்பான காரியத்தை செய்கிறதுக்கு கொண்டு போகிறதே பிசாசு தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்போ நான் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறேனான்னு சொல்லி உணர்த்தப்பட்டு அன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த மனுஷன் கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திருவள்ளூர் பகுதியில் ஒரு சாட்சி. நல்ல அருமையான ஒரு சகோதரி குடும்பத்தை நடத்தி இருந்தாங்க. குடும்பத்தை நடத்தியிருந்த சகோதரிக்குள்ளே ஏவல் பிசாசு, யாரோ மாந்திரிகம் பண்ணி செய்வினை பிசாசு உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன நடந்தது தெரியுமா? விபச்சாரியாய் மாறி போனா. வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து தெரு தெருவாக விபச்சாரம் பண்ணினாள். பாவத்தில் விழுந்தாள். அசுத்தமாய் மாறி போனாள். கணவன் அழுதார்கள், பிள்ளைகள் அழுதார்கள். குடும்ப மானம் போச்சு. ஏன்னா அவ்வளோ ஞானமாக சாட்சியாக ஒழுக்கமாக வாழ்ந்த குடும்பம். மனைவி இப்படி போயிட்டாளேன்னு சொல்லி கதறி கதறி அழுது ஒப்பு கொடுத்தார்கள், ஜெபம் பண்ணினாங்க. ஒரு நாள் மனைவிக்குள்ளே இருந்த அந்த பொல்லாத பிசாசு விலகி ஓடினது. நல்லா கவனிங்க. அவள் எந்த வீட்டை விட்டு போனாலோ ஒரு சில வருடங்கள் கழித்து திரும்பி வந்தாள், அழுதாள், ஒப்பு கொடுத்தாள், மன்னிப்பு கேட்டாள். குடும்பத்தில் ஐக்கியமாய் மாறினது அந்த குடும்பம். கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்த்து கொண்டார்கள், மகிழ்ச்சியாய் வாழ்ந்தாள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கி உங்களுடைய நிலைமை சிந்தை மாறுது, உங்கள் குடும்பம் மாறுது, உங்கள் பையன் மாறுறானா அவன் கிரியை செய்கிறதுன்றது நினைக்காதீங்க. அவன் சிந்தையை மாற்றுகிற பிசாசு. அல்லேலூயா. அதை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது புத்தி தெளிந்த உடனே, இளைய குமாரன் புத்தி தெளிந்தது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ரெண்டாவது, இருதயத்திலே மாற்றம். இருதயத்திலே மாற்றம். மூன்றாவது, நடத்தையிலே மாற்றம். முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்தவங்கள வாழ்க்கையில் நடத்தையில் மாற்றம் ஏற்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாஸ்டர், நான் ஆண்டவருக்கு என்ன முழுசாக ஒப்பு கொடுத்துட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், ஏசு என் உள்ளத்தில் இருக்கிறாருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடைமுறையில் நடத்தையில் ஒரு மாற்றம் வரும். ஏன் ஒரு சிலர் சொல்கிறாங்க நடத்தை கெட்டவள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? நம்ம நடத்தையில் ஒரு மாற்றம் வரணும், ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரணும். அப்படி வரலன்னா நாம் இன்னும் சரியாக மனம் திரும்பலைன்னு அர்த்தம். இன்றைக்கி பாவத்தெல்லாம் அறிக்கை செய்வோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வே கிடையாது அவனுக்கு. அவன் என்ன தான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை ஃபெயிலர் தான். ஆனால் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ நல்ல நடத்தையோடு வாழ்வான். கைகளை தலையில் சொல்லுவோம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி